ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இன்னொரு சூப்பரான மைனிங் பிளாட்ஃபார்ம் தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த OYLTC.biz விஐபிங்கிற வெப்சைட்டை பார்த்துருப்போம். ஓகேங்களா, அந்த வெப்சைட்டோட சிமிலர் வெப்சைட் தான் இது. ஓகேங்களா, ஸோ இந்த வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா மைனிங் பவர் தராங்க. 20 ஹேஷ் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தராங்க. ஓகேங்களா, ஸோ இதோட பிளான் பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்கு வந்து இருக்குது. பட் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்லிமிட்டட் டைம்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ டெய்லி ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குன்றது காட்டுறாங்க. அடிஷ்னலாக இங்கே வந்து ப்ரோ மைனஸுமே இருக்குது. இதெல்லாம் கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஃப்ரீ அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். பேசிக்காக அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது நான் லாக் அவுட் பண்ணி ஃபுல்லாகவே காட்டுறேன். பிஃபோராக நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு சிமிலர் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் லைக் UVLTC விஐபிங்கிறது தான் இந்த பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நான் ஆல்ரெடி வந்து வித்ரா ப்ரூஃப் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்கள் போயிட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நேற்று இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்மும் இதோட சிமிலர் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் இதில் ஜஸ்ட்டு ஷோ பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து 24 டிசம்பர் அன்றைக்கி அமௌண்ட் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இது ஒரு $3 வேல்யூ வரும். அதோட சிமிலர் பிளாட்ஃபார்ம் தான் இவங்க. ஓகேங்களா, VIPUSDT.bizங்கிறது. ஸோ பேசிக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா எவ்ரி நியூ யூசர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 20 ஹேஷ் பவர்ஸ், அதாவது ஹெச்எஸ்ன்னு அவங்க ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மைனிங் பவராக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த பிளாட்ஃபார்மில் நம்மளால் என்ன வந்து கிரிப்டோ கரன்சியை மைன் பண்ண முடியும்னா USDTன்ற ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து நம்மளால் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல், எந்த ஒரு ஹார்ட்வேர், எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் வந்து நம்மளால் மைனிங் பண்ணிக்க முடியும். பிஃபோர் நான் எந்த பிளாட்ஃபார்மும் ரிவ்யூ கொடுத்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டேரெக்டாக வீடியோ கொடுத்துருவேன். ஒன்ஸ் நம்ம வந்து எல்லாமே சேம் டைமில் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம். சேம் டைமில் பிளாட்ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் ஆனால் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக அதுக்கான வித்ட்ரா ப்ரூஃப் நம்ம ஷோ பண்ணுவோம். ஸோ 3 ஸ்டெப் தான் இருக்குது. 3 ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்க போகிறீங்க உங்களோட இமெயில் வச்சு. தென் அதுக்கப்புறம் உங்களோட மைனிங் ஸ்டார்ட் ஆகும்போது தென் ஃபைனலாக விட்ரோல் எடுக்க போகிறீங்க. இவங்க எந்த அளவுக்கு லெஜிட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். பிகாஸ் இதோட ப்ரீவியஸ் சிமிலர் வெர்ஷன் வந்து இன்னொரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. இவங்களும் பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா வந்து வச்சுருக்காங்க, பார்க்கவும் நல்லாயிருக்கு. பேமெண்ட் கொடுத்தா இன்னமும் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 4000 யூசர்ஸ் இருக்காங்க. இன்வெஸ்டர் பார்க்கலாம், தென் டோட்டல் பேமெண்ட் பார்க்கலாம். ஆன்லைன் டேஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 டேஸ் தான் ஆகுது. இப்போ தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குயிக்காக வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூக்கு வந்து கொடுப்பேன். என்ன கேட்டால் நீங்கள் யாருமே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து டெபாசிட் பண்ண தேவை கிடையாது. பிகாஸ் டெபாசிட்டை தாண்டி வந்து நான் வந்து விட்ராஸ் மேலே தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். பிகாஸ் டெபாசிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க காசை கொடுத்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குற பவர்ஸை வச்சு ₹1 வந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிட்டு போகலான்றது தான் என்னோடய லாஜிக். என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட வீடியோஸ் எதுலேயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத பற்றி பேசவே மாட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிளாட்ஃபார்மை மட்டும்தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி கொடுத்துட்ருப்போம். அதன் அடிப்படையில் இதுவும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவ்யூவுமே நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்மோட சப்போர்ட், தென் டெய்லி எந்த மாதிரி இருக்க போகுது, நெட்வொர்க் குளோபல் சொன்னு பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் என்விரான்மெண்ட் கிரிப்டோ மார்க்கெட்ஸ் ஆர் வயலேட்டட்னு இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நம்மளோட ₹1 வந்தாலும் அது நம்மளோட மணி. நம்ம அந்த இடத்துல வந்து எங்கேயுமே நம்மளோட காசு வந்து பெரிய மணி வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் என்னோட வந்து கருத்து. ஸோ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் பேயோட மெயில் ஐடி கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபேவரட் பே எப்படி க்ரியேட் பண்ண தெரியலனா நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயே இருக்குது, நம்ம சேனல்லையுமே வீடியோ இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத. நான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து நான் சைன்இன் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் வந்து எனக்கு மெயிலும் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் கமெண்ட்லேயும் பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து குயிக்காகவே ரிப்ளை பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் குயிக் ரிப்ளை பண்ண பார்ப்பேன். அதர்வைஸ் முடியலன்னா நீங்கள் வந்து நம்ம இந்த மெயிலே வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஜஸ்ட்டு மெயில் ஐடி கொடுத்துட்டு அந்த கேப்ச்சை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட இந்த ஸ்லைடை வந்து இப்படி தள்ளி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கிறத கொடுங்க. ஜஸ்ட்டு ஒரே ஸ்டெப் தான் கைஸ். இந்த 2 ஸ்டெப்லேயும் வந்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கேப்ச்சா பார்த்தீங்கன்னா இது இன்வால்வ் இருக்குன்னு வருது. ஸோ நான் அகெயின் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன் XPINT. இதை கொடுத்துட்டு ஸ்லைட் பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்குது. அகெயின் நான் ஸ்டார்ட் மைனிங் கொடுத்துக்கிறேன். ஸோ மோட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் நம்ம பார்க்குறது வந்து ஸ்கேமாக தான் இருக்குது. பிகாஸ் அவங்க பார்க்குறதுக்கு லெஜிட்டான பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சுருப்பாங்க. பட் நம்மளோட மெயில் ஐடியை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டா ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம மெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை வச்சு மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பேயோட இமெயில் ஐடி இந்த இடத்துல சிங்க் ஆகிடுச்சு. மைனிங் நான் ஆல்ரெடி கொடுத்தது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே டெபாசிட்னு பிளிங்க் ஆகுது. பட் நம்ம வந்து டெபாசிட் பண்ண போகிறது கிடையாது. பட் நம்மளுக்கு டேரெக்டாக வந்து பேமெண்ட் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் விட்ரா கொடுத்து பார்க்குறேன். ஸோ மினிமம் விட்ராவில் நம்ம எவ்வளோ வச்சுருக்கான்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வச்சுருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச மினிமம் மேக்ஸிமம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஜஸ்ட்டு நான் வந்து இங்கே இருக்க நம்பரை அப்படியே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப்ச்சா இருக்குது. ஜஸ்ட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக்கு கைஸ். ஸோ 1 - 3 எவ்வளோன்னு கேட்குறாங்க, 2. ஸோ நான் வந்து 2 போட்டுக்கிறேன். 2 போட்டு ஸ்லைடு வெரிஃபை கொடுத்துறேன். வெரிஃபை கொடுத்தோன்னே வெரிஃபை ஆகிடுச்சு. கன்ஃபார்ம்ன்றதை நான் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஸ்லைட் டு அட்லீஸ்ட் 95% ஆஃப் வெரிஃபை யுவர் நாட் ரோபோட். இன்கரெக்ட் கேப்ச்சா ஆன்சர் ப்ளீஸ் ட்ரை அகைன். அச்சிச்சோ என்ன பண்ண தெரியல கைஸ். ஸோ 1 - 9 -8 நினைக்கிறேன் ஐ திங்க். பிகாஸ் அதனால தான் வந்து இஷ்யூ வந்திருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு என்னோட மேக்ஸோட ஸ்ட்ரகிள் என்னங்கிறது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதை எழுத்துட்டேன். ஸோ வெரிஃபைட் ஆகிடுச்சு. அகெயின் போயிட்டு நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போயாச்சும் மானத்தை வாங்காத சக்ஸஸ் ஆயிடுறா. ஓகே, ஐ திங்க் வந்து இப்போ நம்மளுக்கு பேமெண்ட் வந்து பேடுன்னு வந்துருச்சு. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 0.00153110. கைஸ் நான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மை டேரெக்டாக வந்து நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூவும் கொடுத்துட்டேன். சேம் டைம் வித்ட்ராவும் எடுத்துட்டேன். இப்போ நான் லைவாக பார்த்தீங்கன்னா என்னோட வேலெட்குள்ளே போகிறேன். அதாவது ஃபேவ்செட் பே வேலெட்குள்ளே போகிறேன். எவ்வளோ அமௌண்ட் இருக்கு பாருங்க, 15310. ஃபேவ்செட் பேக்குள்ளே வந்துட்டேன். டேரெக்டாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஹிஸ்ட்ரிக்குள்ளாரையும் போய் பார்த்துக்குவோம். பிகாஸ் இது எந்த இடத்துல வந்து வரும்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா இந்த டெபாசிட் மோடில் இல்லை. ஸோ ஹிஸ்ட்ரிலையாவது இருக்கா பார்க்கலாம். எஸ் கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா லைவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். VIP-USDT.biz பெஸ்ட் USDT மைனிங் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட்டை பார்த்துக்கோங்க, 15310 USDT 21 டிசம்பர். ஓகேங்களா. ஸோ நான் ஜஸ்ட்டு லைவாகவே விட்ரா கொடுத்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுவும் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீஸுமே கிடையாது, பிடிக்கவே கிடையாது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்களுமே வந்து ஒரு லெஜிட்டான பிளாட்ஃபார்ம் தான். பட் ஷார்ட் டைம் தான் தராங்க. ஷார்ட் டைம்னால நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாதுன்னு கிடையாது, கண்டிப்பாகவே பண்ண முடியும். பாருங்கள், நான் ஷார்ட் டைம்லேயும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். பெரிய அமௌண்ட்டுனால சின்ன அமௌண்ட் நம்மளுக்கு வந்து கிடைச்சாலுமே பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்து பெரிய அமௌண்ட்டாக வரும்போது நம்மளால் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா 0.001 USDTங்கிறது வரும். ஸோ 15 டேஸ்க்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.015 USDT வரும். ஓகே, தான் நம்மளுக்கு சம் சென்ஸ் வந்தால் கூட அது அமௌண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் கைஸ், இந்த வெப்சைட் ஒரு சூப்பராக பேமெண்ட் தராங்க. லைவாகவும் பண்ணி காமிச்சிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு என்ன ப்ரூஃப் வேணும்? ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் பேமெண்ட் ப்ரூஃப் கொடுத்ததுக்காகவே காட்டினதுக்காக நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு லைக் தரணும், ப்ளஸ் கமெண்ட்டும் கொடுங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு மறக்காமல் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பை ஃப்ரம் ஸ்ரீ ஃபிட் தமிழ். தேங்க்யூ கைஸ்.